தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசை நியமிப்பதென மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சீனாத்ராஜா தெரிவித்தார். மறைந்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மாவி சீனாத்ராஜா இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை எனும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்பிற்குள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிலத்தின் விடுதலைக்காக எங்கள் கொள்கையினை நிலைநாட்டிய எங்கள் பெரும் தலைவர் இரா சம்பந்தனை இழந்திருக்கின்றோம். அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்தின் குகதாஸ் அதிவிருப்பு வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரே அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய குழு தீர்மானித்திருக்கின்றது. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் அவர்களது இறுதிக்கிரியை எதிர்வரும் 7ஆம் தேதி இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி குறித்த வெற்றிடத்திற்கு குகதாசை நியமிப்பதென எண்ணியுள்ளோம். தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய இரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதல் வாக்குகளை குகதாஸ் பெற்றதன் காரணமாகவும் அவரை நியமிப்பதென்று மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.